உங்க சோஷியல் மீடியா ஃபீட்ல இந்த முகத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா இந்த வைரல் முகத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 2020ல இந்த கேள்விதான் இன்டர்நெட்ல செம வைரல். கோர்ட்ல ஒரு இளம் பெண் ஒரு மாதிரி குறும்பா சிரிக்கிற வீடியோ, அதுவும் ஸ்வீட் பட் சைக்கோ பாட்டோட சேர்ந்து டிக்டாக்ல ஒரு பெரிய ட்ரெண்டாவே மாறிடுச்சு. ஆனா நாம பாக்குற இந்த மீமுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஜாலியான விஷயமே இல்ல. அது ஒரு பயங்கரமான மனச உலுக்குற சோக கதை. அந்த வைரல் வீடியோவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான உண்மைக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி வாங்க, இந்த மீம் எல்லாம் வரதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 2013ல கொலராடோல இருக்கிற அரோராங்கிற ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த கொலை நடந்த நாள் ஆகஸ்ட் 28 காலையில. அதுக்கு முந்தின நாள் அவங்க அம்மா முகத்துல துப்புன இசபெல்லா ஒரு மெயில் அனுப்புறா, நீ இதுக்கு விலை கொடுப்ப அப்படின்னு. நிலைமை மோசமாகுதுன்னு தெரிஞ்சதும் மத்தியானம் போலீஸை கூப்பிடுறாங்க. அவளோட அப்பாவும் வராரு. ஆனா நைட் 9:30 மணிக்கு அவங்க அம்மா வேலை முடிஞ்சு வந்து குளிக்க போகும்போது யாருமே எதிர்பார்க்காத அந்த பயங்கரம் நடக்குது. அவங்க கணவர் அலறல் சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தா பாத்ரூம் கதவுக்கு கீழே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அவளோட மாற்றான் தந்தை, அதாவது அவங்க அம்மாவோட கணவர் என்ன சொல்றாருன்னா, கதவை திறந்து ரத்தம் சொற்ற கத்தியோட அவ வெளியே வந்தா. எங்களை கடந்து போகும்போது எங்கேயோ விரிச்சு பார்த்துட்டு இருந்தா, முகத்துல எந்த உணர்ச்சியுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டா. விசாரணையில தெரிஞ்ச விஷயம் இன்னும் அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. 79, ஆமாங்க, 79 தடவை அவங்க அம்மா கத்தியால குத்தப்பட்டிருந்தாங்க. அதுவும் பெரும்பாலான காயங்கள் முகத்திலையும் கழுத்திலையும் தான். கோர்ட்டுக்கு கொண்டு வந்த பிறகும் அவளோட விசித்திரமான நடவடிக்கைகள் தொடருது. ஆனா அவள குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்தது. ஏன்? அதுக்கு சட்டத்துல ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அதாவது நாட் கில்ட்டி பை ரீசன் ஆஃப் இன்சானிட்டி அல்லது NGRIன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆமா நான் தான் அந்த தப்பு செஞ்சேன், ஆனா அதை செய்யும்போது நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு கடுமையான மனநோய் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான். இது குற்றமற்றவள்னு சொல்றது கிடையாது, சட்டப்படி அவங்க அந்த குற்றத்துக்கு பொறுப்பில்லைன்னு சொல்றது. இப்ப இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒருவேளை அவ முதல்நிலை கொலை குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருந்தா ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா இங்க மனநல பாதிப்பு காரணமா குற்றவாளி இல்லைன்னு சொன்னதால அவளை ஒரு மனநல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சாங்க. எப்போ அவ சமூகத்துக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர்ஸ் முடிவு பண்றாங்களோ அது வரைக்கும் அங்கதான் இருக்கணும். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அரசு தரப்பு வக்கீலே இதை ஒத்துக்கிட்டார். அவரே சொன்னார், இந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியல, அவளுக்கு இருந்த கடுமையான ஸ்கிசோஃப்ரேனியா அப்புறம் மாய தோற்றங்களால அவளால வேற மாதிரி நடந்திருக்கவே முடியாது அப்படின்னு. சரி, சட்டப்படி தீர்ப்பு வந்தாச்சு. ஆனா மருத்துவ ரீதியா அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, குஸ்மானிக்கு ரொம்ப நாளா பாரனாய்ட் ஸ்கிசோஃப்ரேனியா, அதாவது ஒரு வகையான சித்தப்பிரமைய நோய் இருந்திருக்கு. ஆனா அது யாருமே கண்டுபிடிக்காம சிகிச்சை அளிக்கப்படாம இருந்திருக்கு. பல வருஷமாவே அவளுக்கு மாய தோற்றங்கள் இருந்திருக்குன்னு டாக்டர் பவுன்ஸ் சொன்னார். சும்மா வெட்ட வெளிய பார்த்துட்டு இருக்கிறது, இல்லாத ஆட்கள் கூட பேசுறது, தனக்கு தானே சிரிச்சுக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவங்க வீட்ல இதெல்லாம் டீனேஜ்ல வர சாதாரண பிடிவாதம்னு தப்பா நினைச்சிட்டாங்க. இந்த கொலைக்கு நேரடியான காரணம் ஒரு குறிப்பிட்ட மாய தோற்றம் தான். ஆமாங்க, அவளோட மனசளவுல அவங்க அம்மாவை அவ கொல்லவே இல்லை. அவ என்ன நம்புனானா, அவங்க அம்மா அசல சிசிலியான்னு ஒருத்தவங்கன்னும் உலகத்தை காப்பாத்த அவங்கள கொன்னே ஆகணும்னு நினைச்சா. அதனாலதான் அவ அனுப்புன அந்த மிரட்டல் மெயில்ல கூட செசிலியான்னு தான் பேரை குறிப்பிட்டிருந்தா. அவளோட கற்பனை உலகத்துக்குள்ள அவ முழுசா மூழ்கிட்டா. இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இவ்ளோ சோகமான ஒரு கதை 7 வருஷம் கழிச்சு எப்படி ஒரு இன்டர்நெட் சென்சேஷன் ஆச்சு? இதுல இருக்கிற முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் நிஜத்துல ஒரு சோகமான குடும்ப கதை, ஒரு கொடூரமான கொலை, கடுமையான மனநோய், மனநல மருத்துவமனையில சிகிச்சை. இன்னொரு பக்கம் மீம் உலகத்துல அது ஒரு வைரல் டிக்டாக் ட்ரெண்ட், ஸ்வீட் பட் சைக்கோ பாட்டு, ஒரு கூல் கிரிமினல் மாதிரி ஒரு பிம்பம், அதுக்கு ஃபேன் பேஜ் வேற. ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இசபெல்லா குஸ்மானோட இப்போதைய நிலைமை என்ன? அவங்க இன்னும் கொலராடோ மனநல மருத்துவமனையில தான் இருக்காங்க. 2020ல நான் அதை செஞ்சப்ப நானா இல்ல, இப்ப நான் முழுசா குணமாகிட்டேன்னு சொல்லி விடுதலைக்கு மனு செஞ்சாங்க. 2021ல கண்காணிப்போட சிகிச்சைக்காக வெளியே வர அனுமதி கிடைச்சது. ஆனா அவங்க முழுசா எப்ப விடுதலை செய்யப்படுவாங்கன்னு இன்னும் தெரியல. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு சோகமும் மனநோயும் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மீமா வைரல் ஆகும்போது அந்த மீம்ல நம்ம எதை இழக்கிறோம்?
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க தவறிடுறோம் இல்லையா?